ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கர்த்தர் தருகிற அருமையான ஆலோசனை யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 23 வேர்ஸ் 32. அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற அருமையான ஆலோசனை அது பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு பொருந்தும். நம்முடைய வாழ்க்கையில நாம் பிற மதத்தை பின்பற்றுகிற மக்களோடு நாம் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோமா? பிற மத தெய்வங்கள் சந்நிதியில் போய் நாம் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி. Dear child of God, the counsel of God today is not to have any covenant with the people, those who are not God's people, those who are not following our Lord Jesus Christ. We should not have any covenant with them. We should not have any business dealing with them. We should not have any marriage covenant with them. That is what God wants us to do today. But there are times the so-called Christians, they say they are also human beings. We need to love them. Whether they follow Yahweh God or any other lowercase g gods, doesn't matter. It is not in the Bible. It matters to God. We need to follow whatever the Lord God says. Because you are God's child. Because you follow God. Because you say you are a believer. Because you say you are a disciple of Jesus Christ. But you are not following Jesus Christ. Then how can you claim that you are a believer? That is very sad. That is making upset to God himself. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், அவர்களோடு நீ உடன்படிக்கை செய்யாதிருப்பாயாக. நீ எந்த தேசத்துக்கு செல்கிறாயோ அந்த தேசத்து மக்களோடு கூட நீ உடன்படிக்கை செய்யாதிருப்பாயாக என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய நல்ல காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேலும் சொல்கிறார், அந்த தெய்வர்களோடும் நீ உடன்படிக்கை செய்யாதிருப்பாயாக. Do not make any covenant with their gods with the lowercase g, because they are not real gods who can save you. They are not real gods who can take you to heaven. They are not real gods who can take you to the supernatural experience in your life. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். ஆண்டவர் சொல்கிறபடி செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார். நமக்கு பரலோகத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நமக்கு அவர் நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இது வேற யாராலும் கொடுக்க முடியாது. வேற எந்த தெய்வங்களினாலும் கொடுக்க முடியாது. எனவே நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் கல்யாணத்திலேயோ அல்லது வியாபாரத்திலேயோ எந்த விதத்திலேயும் நம்ம யாரோடும் கூட நாம் அவிசுவாசிகளோடும் ஆண்டவரை பின்பற்றாத மக்களோடும் உடன்படிக்கை பயிராம நாங்களை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்திடணும். நாங்கள் உம்மோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறாமல் எந்த நேரத்திலும் உமக்கு உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை செய்திடணும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.